ஹாய். ட்ரேடிங்கில் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான விஷயம் என்ன தெரியுமா? எதுவுமே பண்ணாமல் இருக்கிறது தான். என்னடா இப்படி சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா? உண்மையாகவே ட்ரேட் பண்ணக்கூடிய ஒருத்தராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சார்ட்டை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு எதுவுமே பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. நிறைய லாஸஸ் பார்த்ததுக்கப்புறமா ஒவ்வொரு டைமும் இந்த ட்ரேடை தள்ளி போடலாம், அடுத்த ட்ரேடை தள்ளி போடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டோடு தான் இருப்போம். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக பண்ணுவோம். அதனால் என்ன ஆகும்? ஓவர் ட்ரேட் பண்ணுவோம், ரொம்ப பேடாக ஃபீல் பண்ணுற மாதிரி ஆயிரும். நான் இந்த விஷயத்த மேக்ஸிமம் வீடியோவில் சொல்லியிருப்பேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, பேஷன்ஸ் இஸ் த கீ. ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பொறுமையாக வெயிட் பண்ணுறதுக்கு கற்றுக்கணும். ட்ரேட் உங்ககிட்ட வர்ற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட்டே உங்களுக்கு திரும்ப பதிலடி கொடுக்கும். நமக்கு ஒவ்வொரு மூலையில் இருந்துமே ஆப்பர்ச்சுனிட்டிஸுங்கிறது வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ பொறுமையாக உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்குமோ அது உங்கள் கைக்கு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். ரஷ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி நீங்கள் இதுக்கு முன்னாடி எப்போவாவது பண்ணியிருக்கீங்களா இல்லை ஃபீல் பண்ணியிருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள்.